என்னடா இழப்பு? எங்களுக்கு என்ன இழப்பு? எங்களுக்கு எது நஷ்டமா? நாளைக்கு ரப்புல் ஆலமீன் கூப்பிட்டு மக்சலை நிப்பாட்டி இப்படி குழாயை கட்டி பாடினானே, நீ என்ன செஞ்ச? இறைவா, என் சக்திக்கு உட்பட்டு, நீ கொடுத்த அருளுக்கு உட்பட்டு என்னால் முடிந்த அளவுக்கு நான் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்தேன். அவன் கேட்கல. அது நான் என்ன செய்ய முடியும்? உள்ளத்திலே போட வேண்டியது உன்னுடைய வேலை அல்லவா? நான் என்ன செய்ய முடியும்? வச்சுட்டே இருப்பான் தௌஹீதுவான். அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. சொல்லிவிட்டால் அவன் போய் விடுவான். ஆனால் திமுறும் பிடிவாதம் பிடித்து இது வழிகட்ட கொள்கை, இது ஒரு யூதனால் உருவாக்கப்பட்ட கொள்கை, ஒரு யூதன் உருவாக்கி விட்ட வழிகேடு என்று தெளிவாக தெரிந்திருந்தோம். இதை பிடித்துக் கொண்டு இன்றைக்கு ஆடிக்கொண்டு அப்பாவை பாமர மக்களை வழிகெடுக்கிறார்களே, இதுதான் இணை வைப்பு பெருகுவதற்கு மிக முக்கிய காரணமாக கூடிய இரண்டாவது அடிப்படை. ஒன்று பாமர மக்களுடைய நேசம், அதான் காலங்காலமாக இணை வைப்பின் பக்கம் போக வைக்கிறது. இன்னொன்று, அந்த நேசத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு நான் ஒரு கொள்கையை பிடித்து தொங்குவேன், அதை நான் விடவே மாட்டேன், அதற்கு எதிராக சத்தியமே வந்தாலும் அந்த சத்தியத்தை நிராகரிச்சுட்டு நான் இதுதான் இப்ப என்று சொல்லி பிடிவாதம் செய்யக்கூடிய போது மார்க்க அறிஞர்கள் இரண்டாவது காலம். மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு. இந்த இணை வைப்பு பெறுகிறதுக்கு மனோ இச்சையின் காரணத்தினால் வழிகடக்கூடிய பாமர மக்கள் ஒரு காரணம், அவர்களை வழிநடத்தக்கூடிய போலி மதகுருமார்கள் ஒரு காரணம், மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் யார் என்பதை இரண்டாம் முறையில் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். யார் அவர்கள்? அந்த மூன்றாவது கூட்டத்தினர் கண்ணாடியை பார்க்கதான் நமக்கு தெரியும், யாரும் தெரிஞ்சு. ஒரு இணை வைப்பு காரியம் நடக்குது, எவ்வளவு மோசமான ஒரு காரியம், இதை குறித்து யாராவது கவலைப்பட்டமா? யாராவது ஒருவர் எங்க சுபஹான மௌலித் என்கின்ற பேரில இவ்வளவு பகிரங்கமாக இணை வைக்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான், மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறான். பாமர மக்களுக்கு தெரியாது, நம்ம யாருக்கும் தெரியாதா? இது வழிகேடு என்பது தெரியாத, இது ஷிர்க் என்பது நம்ம யாருக்கும் தெரியாதா? ஓட்டு திருடனை பற்றி பக்கம் பக்கமா எழுத வேண்டிய விஷயம் தான், மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. பீகாரில் போய் ஸ்டாலின் பேசியதை பெருமையோடு பொங்குகிறோம், பொங்க வேண்டிய விஷயம் தான், ஆனந்தப்பட வேண்டிய விஷயம் தான், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான், மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஷிர்க் என்கின்ற ஒரு மாபெரும் பாதகம் நம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ மக்களை நம் கண் முன்னால் ஷிர்க் என்ற நரக படுகொலிக்கு மக்கள் இழுத்துக் கொண்டு செல்கிறார்களே, தடுப்பதற்கு நீங்கள் களத்திற்கு வந்து நிற்க வேண்டாம், நான் கவலைப்பட்டேன் என்று சொல்லுவோர் மனசாட்சியோடு அல்லாஹ்வை சாட்சியை நீங்கள் சிந்தித்து பாருங்க. என்னாச்சு தெரியுமா இன்னைக்கு நிலைமை? அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த அழைப்பு பணிய, இந்த தாவா பணிய நாம விட்டதினால ஒரு காலம் இருந்தது, உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு நினைவெடுக்க தெரியாது. படிக்காசி தோப்புல போய் மெகா போன தூக்கிட்டு போய் நோட்டீஸ் அச்செடுத்து அடிக்க வரக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில தைரியமாக இணை வைப்பு நரகத்திலே உங்களை தள்ளும் என்று சொல்லி பிரச்சாரம்